நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024 வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி. EC21 தலைப்புச் செய்திகள். உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் 4வது இடம் பிடித்தது கனடா. வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என கனடிய பிரதமர் அறிவிப்பு. இலங்கையில் நாளை நடக்கவிருக்கிறது அதிபர் தேர்தல். பேஜர் தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு தண்டனை கொடுப்போம் என ஹிஸ்புல்லா தலைவர் சபதம். ஹிஸ்புல்லா நிலையங்கள் மீது இஸ்ரேல் குண்டுமழை. நடிகர் விஜயின் முதல் அரசியல் மாநாடு நடைபெறும் நாள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. உதயநிதி குறித்து பத்திரிகையாளரின் கேள்வியால் ஆவேசமடைந்தார் நடிகர் ரஜினிகாந்த். இனி EC21 விரிவான செய்திகள். உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் 2வது இடத்திலிருந்து சறுக்கிய கனடா இந்த ஆண்டு 4வது இடத்தை பெற்றுள்ளது. பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தை பிடித்துள்ளது. 2வது இடத்தை ஜப்பானும் 3வது இடத்தை அமெரிக்காவும் பிடித்துள்ளன. கனடா 2வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு இறங்கியதற்கு முக்கிய காரணம் அது வர்த்தகம் செய்வதற்கான அனுமதி வழங்குதல், பாரம்பரியம் மற்றும் தொழில் முனைவு போன்ற விடயங்களில் குறைவான புள்ளிகளை பெற்றதுதான். ஆய்வுகளில் கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில் மற்ற நாடுகளால் ஒரு நாடு எப்படிப்பட்டது என பார்க்கப்படுகிறது. மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல், சுற்றுலாவுக்கு உகந்த இடம் ஆகிய விடயங்களில் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளது கனடா. கனடாவில் இந்திய மாணவர்கள் உட்பட பல வெளிநாட்டு மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருவதாகவும் பணியாற்றி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கைகள் குறைக்கப்படும் என்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கை கணிசமான அளவு குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு பகுதியாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைப்பதாக கனடிய அரசு அறிவித்துள்ளது. நாளை, அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டியிடும் நிலையில் அவருக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் சாஜித் பிரேமதாச போட்டியிடுகிறார். இடதுசாரி அமைப்பான ஜனதா விமுக்தி பெரமுனவின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார். இந்த மூவருக்கும் இடையில் கடுமையான மும்முனை போட்டி நிலவி வருகிறது. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். இந்த நால்வரில் யார் அடுத்த இலங்கையின் அதிபர் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேல் உளவு அமைப்புகள் தங்கள் தகவல் தொடர்பை ஒட்டு கேட்பதை தவிர்க்க ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்கள் முன்னதாக பேஜர்கள், வாக்கி டாக்கிகள் மொத்தமாக திடீரென வெடித்ததில் பலர் உயிரிழந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து போரின் மையம் வடக்கு நோக்கி நகர்வதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலளித்து பேசியுள்ள ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் ஹஸ்ரல்லா, பேஜர், வாக்கி டாக்கி தாக்குதலுக்கு தண்டனை வழங்கப்படும், இந்த தாக்குதல் ஒரு இனப்படுகொலையாகும் என கூறியுள்ளார். இஸ்ரேல் ராணுவம் தனது போர் விமானங்களை கொண்டு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலையங்களின் மீது நேற்றைய தினம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் அறிக்கைகளின்படி ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான சுமார் 1000 ராக்கெட் லான்ச்சர் பீப்பாய்கள் இவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறப் போகும் இடம் மற்றும் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் இருந்த நடிகர் ரஜினிகாந்திடம் பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளை எழுப்பினர். அப்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வரப்போவது குறித்து எழும் தகவல்கள் குறித்து கருத்து கேட்டபோது டென்ஷனான ரஜினிகாந்த், அரசியல் பத்தி என்கிட்ட கேள்வி கேட்காதுன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன் என கண்டித்தார். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செவன் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 1120 டாக்ஸ் கோட் ரோட், ஸ்காப்ரோவில். EC9 தொடர்புகளுக்கு 416 414 5562. எங்கிருந்து வந்ததிந்த தங்க நதி
என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகிறேன். எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.